சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனா மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கதிர் நிக்கிறாங்க. தனா சொல்லி நீங்க பேட்மேட்டுக்கு பேர் கொடுக்கலையான்னு கேக்குறாங்க. நான் தான் அவ பேரை கொடுத்தேங்கிறாங்க கதிர். அவ பேசுனதுலே தெரியுது அவ இஷ்டப்பட்டு பேர் கொடுக்கலின்னு. ஆனா நீங்க பேர் கொடுத்துருக்கீங்களே, அவ கண்டிப்பா போட்டியில கலந்துக்குவாளான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கலந்துக்குவா. அவளுக்கு என் மேல என்னதான் கோவமா இருந்தாலும் விளையாட்டுல அவ இன்னும் ஆர்வமா தான் இருக்கா. அது அவளோட லட்சியங்கிறாங்க கதிர். கண்டிப்பா அதுல கலந்துக்கிட்டு அவ வின் பண்ணணும், வின் பண்ணுவா பாருங்கன்னு சொல்றாங்க கதிர். ஆமாங்க, சில பேர் மேரேஜ்க்கு அப்புறமா ஒய்ஃபு வீட்லயே இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க என்னடானா அவ ட்ரீம்ல அச்சீவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மையிலுமே உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சது தனாவோட லக்கு தாங்க. ஆனா இன்னமும் உங்க மேல கோவமா இருக்கான்னு அவ பேசுறத வச்சே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமா உங்களை புரிஞ்சுக்குவா பாருங்கங்கிறாங்க. அவ என்ன புரிஞ்சுக்கலினாலும் பரவாயில்ல, அவ விளையாட்டுல அவ வின் பண்ணணும், அதுதான் எனக்கு தேவைங்கிறாங்க கதிர். எதிர்த்தாப்புல கார்த்தி வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு அதுவும் தவிர தனாவுக்கு தொல்லை கொடுக்கணும்னே சில நரிக்கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணுமில்லங்கிறாங்க கதிர். அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு நான் விட மாட்டேன். தனா கோபத்தில் தான் இருக்கா, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசை நான் மாத்திடுவேன். எவ்வளவு நாள் ஆனாலும் அவளுக்காக நான் காத்திருப்பேன். சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்தி என் மனசுல அவளும் அவ மனசுல நானும் இடம் பிடிப்போங்கிறாங்க. இப்பவே பாத்தீங்கல்ல, ஒன்னா சேர்ந்து கேக்கு வெட்டி அவளே எனக்கு ஊட்டி விட்டதை இதுல இருந்தே தெரியலையா அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கிறான்னு. கூடிய சீக்கிரமா அவ மனசுலயும் இது காதலா மலரும் பாருங்க. அதுக்கப்புறம் எவன் நினைச்சாலும் எங்களை பிரிக்கவே முடியாதுங்கிறாங்க கதிர். ஆமாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தா அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க. அப்பங்க ஆட்டோ வந்துருச்சு. சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அவங்களை அனுப்பி வச்சதும் கதிரும் கிளம்புறாங்க. டே நிலடா அப்படின்னு கார்த்தி சத்தம் போட்டுட்டு வராங்க. என்னடா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, எனக்கு வெறுப்பாத்திரியான்னு கேக்குறாங்க கார்த்தி. ஓ, அதுவே உனக்கு இப்பதான் புரியுதா? டேய் தானா உன்னை ஏத்துக்கவும் மாட்டா, அவ மனசு மாறவும் மாட்டாங்கிறாங்க கதிர். டேய் ஏன் பொண்டாட்டி என்ன ஏத்துக்க மாட்டா, லூஸ் தனமா பேசுறேன்னு கேக்குறாங்க. ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர நான் விட மாட்டேன். நீ தெலுங்கு பட வில்ல மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருக்காத, உனக்கெல்லாம் அவ்வளவு பெரிய சீன் கிடையாது. என்னதான் பண்ணினாலும் தனா உங்க வீட்டு பக்கமே திரும்ப மாட்டா. ஏண்டா அதான் அவ ஊர்லயே சொன்னாலடா. என்னடா அப்படி பாக்குற, நீ ஊருக்கு வந்தது நீ செஞ்ச வேலை இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியாங்கிறாங்க கதிர். டேய் அவ அப்பா அம்மாவுக்காக தான் அவ வரலன்னு சொன்னா, ஆனா என்னைக்குமே உன் பேர்ல எல்லாம் அவளுக்கு லவ்வே வராது. ஓஹோ அப்படியா, இப்ப கூட அவ உன்னை பாவம் தான் பாத்துட்டு இருக்கா. ஆனா உன்னோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சது வச்சுக்கோ, கார் துப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்கிறாங்க கதிர். ஏன் அப்ப தனா கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே? உன்னால எல்லாம் சொல்லவே முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க கார்த்தி. ஏய் நீ எந்த தைரியத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. நீ செஞ்ச வேலைக்கு நான் எப்பவே உன்னை கொன்னு போட்டிருப்பேன். மாயா தடுத்துட்டா. உன்னால மறுபடியும் என் குடும்பத்துக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் பொறுமையா பொறுத்து போய்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சீன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னு போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன்னு சொல்றாங்க கதிர். அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கிருந்து வெகு வேகமா போறாங்க. ஓஹோ, என்னையே நீ வெறுப்பேத்திட்டு போறையில, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தனா கூட சேர விடவே மாட்டேன்டா. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்னு நினைக்கிறாங்க கார்த்தி. இந்த கார்த்தியோட ஆட்டை என்னங்கிறத உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாங்க கார்த்தி. தனா எதையோ யோசிச்சுட்டு ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப கார்த்தி போன் பண்றாங்க. போன் நம்பரை பார்த்ததும் தனா பதறி போயிடுறாங்க. ஐயோ இவர் எதுக்கு நம்மளுக்கு இப்போ போன் பண்றாங்க அப்படின்ட்டு உடனே ஓடி போய் கதவை சாத்திட்டு வந்து, ச்சே இவர் எதுக்காக நம்மளுக்கு போன் பண்றாங்க, நான் தான் அப்பவே சொன்னேனே என்கிட்ட பேசாதீங்கன்னு. மறுபடியும் திருப்பி கூப்பிடுறாங்களே. இவருக்கு ஒருவேளை உடம்பு சரியாயிடுச்சா, திரும்ப எதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கமா தனாவோட ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஓஹோ, எடுக்காம நீ பார்த்துக்கிட்டே இருக்கியா, நீ எடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்டே அப்படின்னு பிடிவாதமா கார்த்தி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னது இவர் வைக்கவே மாட்டேங்கிறாரு, திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, சரி அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாமா அப்படின்னு தனாவுக்கு ஒரு யோசனை. சரி ஆன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டா ஜானகி கதவை தட்டுறாங்க. தனா நீக்குமா, கதவை நீக்குங்கிறாங்க. தனா இங்க என்ன பண்ணிட்டு இருந்த, இங்க வா என் கூட வா, உங்ககிட்ட ஒன்று சொல்ற வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறாங்க ஜானகி. அம்மா எதுக்குமா, என்னன்னு கேட்குறாங்க. தனா அடி வாடி நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போனை தலகாணி கடியில மறைச்சு வச்சிருக்காங்க. தனா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிங் அடிச்சுட்டே இருக்கு. சைலண்ட்ல போட்டு போறாங்க தனா. ஜானகி பூஜை ரூமுக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க. அம்மா என்ன விஷயமா என்னை கூட்டியாந்தேன்னு தனா கேட்கறாங்க. அங்க ஏற்கனவே மாயாவும் நிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆச்சு. இருந்தாலும் நீங்க ரெண்டு பேருமே இங்கேயே தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. வாழ வேண்டிய இடமும் இதுதான் ஆயிடுச்சு. நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டோட மருமக. ஒரு குடும்பம் தழைச்சு வரதே அந்த வீட்டு மருமக கையில தான் இருக்கு. இந்த வீட்டு மருமகளா நான் இருந்துகிட்டு என் கடமையை சரியா தான் செஞ்சுட்டு வரதா நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு வீட்டோட அடையாளமே அந்த வீட்டுக்கு வர மருமகளுக்கு தான். ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு தாலி பிரிச்சு கொடுத்துருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ. ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே இந்த வீட்டுல விளக்கேத்துற கடமை உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் இதை செய்யணும். மாயா நீ வா, நீ வந்து விளக்கேத்துங்கிறாங்க. மாயாவும் சந்தோஷமா சிரிச்ச முகமா வந்து விளக்கேத்துறாங்க. ஆனா வா வந்து விளக்கேத்து வாங்குறாங்க. அம்மா எப்பவுமே நீங்க தானே பண்ணுவீங்க, நீங்களே பண்ணுங்கம்மா, என்னையே கூப்பிடுறீங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. நீங்க சொன்னதுக்காகத்தான் நான் கோயிலுக்கே வந்தேன். இப்பவும் என்னை இதெல்லாம் செய்ய சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்கம்மா அப்படிங்கிறாங்க. தனா எனக்கா
எனக்காக இப்பவும் இதை செய் கண்ணுன்னு கேட்குறாங்க ஜானகி. வா தனா வந்து விளக்கேற்றுவான்னு கூப்பிடுறாங்க. சரின்னு தனாவும் போய் விளக்கேற்றுறாங்க. விளக்கேற்றின கையோட சரி 2 பேரும் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஜானகி கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மயத்தில் தனா கார்த்தியை நினச்சி பார்க்குறாங்க. உடனே மாடிக்கு ஓடுறாங்க. மாயாவுக்கு சந்தேகம் வருது. எதனால தனா இவ்வளோ வேகமாக போறா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா ஜானகி கேட்குறாங்க தனா வெங்கிங்கிறாங்க. தனா அப்பவே போயிட்டா பெரியமாங்கிறாங்க. மாடிக்கு போனது கதவை சாத்திக்கிறாங்க. தலகாணி கடியில் வச்சிருக்கிற ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. கார்த்தி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இவ்வளோ தடவை கூப்பிட்டுருப்பாருன்னு தெரியலையே. சரி எடுத்து பேசுவோன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க தனா. தனா ஏன் என்னோட ஃபோனை நீ எடுக்க கூட மாட்டியான்னு கேட்குறாங்க கார்த்தி. எனக்கு எதுக்காக இத்தனை தடவை நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லாத வாழ்க்கை எனக்கு எவ்வளோ வலியாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க கார்த்தி. என்ன அதுக்காக நீங்கள் உயிரை விட போனீங்களான்னு கேட்குறாங்க தனா. அப்போ கூட நீ என்னை பார்க்க வரலையே தனாங்கிறாங்க கார்த்தி. நான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். நீ பார்க்க வரலையே. உன்னை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தா தெரியுமாங்கிறாங்க கார்த்தி. உங்கள் அத்தை சொன்னாங்களேன்னு நானும் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் வந்தபோது அங்கே யாருமே இல்லையேங்கிறாங்க தனா. அப்படியா நீ வந்தியா? என்னை போஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என்னை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க தனாங்கிறாங்க கார்த்தி. இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, அது போதுங்கிறாங்க தனா. மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது கார்த்திக்கு. ஜானகி சாமி கும்பிட்டு முடிச்சதும் இந்த மாயா இந்த குங்குமத்தை தாலியில் வச்சுக்கோ, தாலியெடு அப்படின்னு சொல்கிறாங்க. தாலியில் குங்குமத்தை வைக்கிறாங்க. இனிமேல் எல்லா நாளும் இந்த தாலியில் நீ குங்குமத்தை வச்சுக்கணுங்கிறாங்க. சரி பெரியமாங்கிறாங்க. எப்பவும் மறந்துடக்கூடாதுங்கிறாங்க. சீனு கட்டின தாலியாச்சே நான் எப்படி பெரியமா மறப்பேங்கிறாங்க. மாயா நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அந்த பக்கம் போகிறாங்க. இங்கே தனா மும்மரமாக கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாதீங்க. எனக்கு ஃபோன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுவெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை. ஏன்னா உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எனக்காக ஒரே ஒரு தடவை எங்கள் பண்ண வீட்டுக்கு உன்னால வர முடியுமான்னு கேட்குறாங்க கார்த்தி. நீ வரணும் தானா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நீ வந்தே ஆகணும்னு வற்புறுத்தி கூப்பிடுறாங்க கார்த்தி. ஐயோ ஏன் கார்த்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் இன்னைக்கு வந்துட்டு போனதே வேற யாருக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் தெரியுமா. அப்படி நான் வந்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் அசிங்கமாயிடும். என்னால எல்லாம் வர முடியாதுன்னு உறுதியாக சொல்கிறாங்க தனா. அதுக்குள்ளே ஜானகி வந்து தனா தனான்னு சத்தம் போடுறாங்க. கதவை தட்டின சத்தம் கேட்டதும் ஐயோ எங்கள் அம்மா வந்துட்டாங்க, நான் ஃபோனை வைக்கிறேங்கிறாங்க தனா. ஃபோனை வச்சிடாத, இங்கே பாரு நீ மட்டும் வரலைன்னா நிச்சயமா உயிரோடவே இருக்க மாட்டேங்கிறாங்க கார்த்தி. ஜானகி கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. தனா கதவை தெரன்னு சத்தம் போடுறாங்க. ஐயோ ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க, பேசாம ஃபோனை வைங்கன்னு சொல்றாங்க தனா. இந்த தடவை மட்டும் நீ வரலைன்னா நிச்சயமா நான் சொன்னதை செஞ்சுடுவேன். ஐயோ என்ன நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு தனா கெஞ்சி பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ என்னை முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ ஒரே ஒரு தடவை என்னை பார்க்கவா, அதுக்கப்புறம் நான் உனக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டேங்கிறாங்க கார்த்தி. நீ வரலைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க கார்த்தி. தனா சொன்ன மாதிரி செஞ்சுடுவானோ அப்படின்னு வாய் மேல கை வச்சு பயந்து நிக்கிறாங்க. ஜானகி தனான்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. தனா போய் கதவை திறந்து விடுறாங்க. ஏன் தனா கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாங்கிறாங்க. அம்மா நான் தூங்கிட்டேங்கிறாங்க தனா. நீ சும்மா சொல்லாத, என் மேல இருக்கிற கோவத்தை நீ இப்படிதான் காட்டுவியா. இங்க பாரு தனா, வெறுப்பு இதெல்லாம் 1000 இருக்கலாம், ஆனா சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் இதை காட்டாத. தனா உன் தாலி எடுத்து காட்டுங்கிறாங்க. தாலி எடுத்து காட்டுறாங்க தனா. அதுல குங்குமத்தை வச்சு விடுறாங்க ஜானகி. இங்க பாரு தனா, நானும் உன்ன மாதிரி தான் எதிர்பாராம தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்தேன். உங்க அப்பா என் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு இந்த மாதிரி எனக்கும் சந்தோஷமெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறமா தான் நாளாக அவரை நான் புரிஞ்சுக்கிட்டு அவரை நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா கூட நான் சந்தோஷமா இத்தனை வருஷம் வாழ்ந்துருங்க. பாரு தனா, சில பேர்த்துக்கு சில நேரத்துல நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை நம்ம கையை விட்டு போகும்போது நம்ம வாழ்க்கையில தோத்து போயிட்டோமோன்னு நினைப்போம். ஆனா கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு அன்பான வாழ்க்கை நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. அது நம்மளுக்கு நடக்கும்போது தான் புரியும். என் வாழ்க்கையிலையும் அப்படித்தான் தானே நடந்தது, உனக்கும் அப்படித்தான் இருக்கும். உன் கண்ணு முன்னாடியே உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அதை ஏத்துக்கிட்டு நீ சந்தோஷமா வாழப்பாரு. அப்புறம் இந்த குங்குமத்தை நெத்தியிலையும் தாலியிலையும் தினமும் வச்சுக்கணும் இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஜானகி. ஆனா தாலி எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்க கார்த்தி பண்ண வீட்டுல குட்டி போட்ட போன மாதிரி அங்கங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு. வாடா மேல அப்படின்னு கூப்பிடுவோம். அவரும் ஓடி வராரு. என்னடா இங்க எதுக்குடா வந்தேன்னு கேக்குறாங்க. சில விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வீடு தாண்டா நம்மளுக்கு செட் ஆகும். சரி நான் கேட்டதை எடுத்துட்டு வந்திருக்கியான்னு கேக்குறாங்க கார்த்தி. எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறாங்க. அது ஏதோ மாத்திர மாதிரி கொடுக்குறாங்க. டே இது எதுக்குடா கேட்டேன்னு கேக்குறாங்க. ஏன் நான் எது கேட்கறேன்னு உனக்கு புரியாதாங்கிறாங்க. சரி யாருடா அந்த பொண்ணுன்னு கேக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு தனாதான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சியா நிக்கிறாரு. டே அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவளை விட்டுருங்கிறாங்க. அவளுக்கு கல்யாணம் மட்டும்தானே ஆயிருக்கு. ஆனா குறுக்கு ஒருத்த வந்து தானே அதுக்கு எடுத்து போட்டா. ஏன்னா எனக்கும் தனாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்க வேண்டியதுனால தனாவை எதுவும் செய்ய முடியாதுன்னு என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறான். நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டணுங்கிறாங்க. அந்த தனாவை எப்படிடா பிளான் பண்ணேன்னு கேக்குறாங்க. அவ என்னை பார்க்க வரலைன்னா நான் செத்துடுவேன், அவளை மிரட்டி இருக்கேன்டா, கண்டிப்பா வருவா. அப்போ வருவல்ல, அப்போ அவளுக்கே தெரியாமல் இந்த மருந்தை கொடுத்துட்டு போகிறேன், நான் நினச்சதை சாதிக்க போகிறேங்கிறாங்க. எப்பவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு கூட தான் நீ விளையாட்டு பண்ணுவேன், இப்போ கல்யாணமான பொண்ணு கூடவா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு. நீயோ பொண்ணுங்க என்கிட்ட சிக்கியிருக்காங்க, ஆனால் இவ மட்டும் என்கிட்ட சிக்காமையே தப்பிச்சு போயிட்டு இருக்கா, இவளை நான் இன்னைக்கு விடவே மாட்டேங்கிறாங்க கார்த்தி. எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கூடா, எக்காந்த கொண்டு என் மேலே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த மருந்து மட்டும் கொஞ்சம் ஓவராக போச்சு, உயிருக்கே பிரச்சனை ஆயிடுண்டா. இது என்ன எனக்கு புதுசா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மருந்தை பார்த்துக்கிட்டே தனா இன்னைக்கு நீ எனக்கு சமர்ப்பணமாக போற அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
பாக்குறாங்க. கனவும் தூக்கம் இல்லாம அங்கங்க அலை மோதிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இன்னைக்கு நைட்டு வரலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு கார்த்தி சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க தனா. ஒருவேளை கார்த்தி சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சுக்குவாரா? அப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்க அத்தை அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து நம்ம குடும்பத்து மேலதான் அசிங்கமா பேர் சொல்லுவாங்க. நம்ம அப்பாவுக்கு தான் அசிங்கமும் கெட்ட பேரும் வந்து சேரும். நம்ம கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையே, ஒரு உயிர் போயிடுச்சேன்னு அப்பானால அதை தாங்கிக்கவும் முடியாது. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவார்னு நினைக்கிறாங்க தனா. சரி இப்போ என்ன பண்ணலாம்? சரி சீக்கிரமா போய் கார்த்தியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தனா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறாங்க. அந்த இருட்டுல தன்னை யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பண்ண வீட்டுக்கு ஓடுறாங்க தனா. ஜானகி ஒரு பக்கம் தனாவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் மாயாவும் தனாவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. வழியில போய்கிட்டு இருக்கும்போது சிவராமனும் தனா மாதிரியே இருக்குதே அப்படின்னு சந்தேகத்துல நின்று பாக்குறாங்க. இந்த நேரத்துல தனா எங்க போறா அப்படின்னு சிவராமன் ஒரு பக்கம், மாயா ஒரு பக்கம், ஜானகி ஒரு பக்கம் தனாவை தேடிக்கிட்டு போறாங்க. தனா கார்த்தி தான் பார்க்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் குடும்பமே ஆடி போயிருக்கு. எப்படி உண்மையை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு மாயாவும் ஜானகியும் ஒரு பக்கம் தவிக்கிறாங்க. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.